Hi friends, welcome to your channel. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தபுர் பக்கமாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே ஒரு டவுட் வரும், என்னடா இவன் சிக்லாப்பூரில் லோடு இருக்கணும் ஆனால் அனந்தபுர் பக்கமாக போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன் நம்ம இந்த பக்கம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லாரி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து சிக்லாப்பூர்லேருந்து எம்டி பெல்லாரி போகிறோம். பெல்லாரி போயிட்டு அங்கேருந்து ஊர் பக்கம் லோடு ஏற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே என்ன லோடு அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம இங்கேருந்து பெல்லாரி எம்டி போகிறோம். நம்ம கூட 14 வீல், அந்த 14 வீலும் எம்டி தான் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அப்படியே போகிற வழி பார்த்தீங்கன்னா சிக்லாப்பூர், அனந்தபூர்லேருந்து பெல்லாரி ரோட்டில் லெஃப்ட் விட்டிங்கன்னா ஒரே ரோடு தான். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே மழை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மழை பேஞ்ச மணிக்காகவே இருக்குது, விடவே இல்லை. அது இல்லாமல் காற்று வேற அடிச்சுட்டே இருக்கு. நம்ம லோடு இறக்கின இடத்துல இருந்து நம்ம திரும்ப லோடு ஏற்றக்கூடிய போகிற பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 340 கிலோமீட்டர் வருது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம 340 கிலோமீட்டர் எம்டி ஓட்டுறோம். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். டோல்கேட் ஒன்று வருது. அப்படியே டீ ஒன்று குடிச்சிட்டு போவோம். இங்கே முன்னாடி அது தமிழ்நாட்டு வண்டியா இல்லை கர்நாடகா வண்டியா ஆந்திரா வண்டியான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். டோர் ஓப்பனில் இருக்குது. இல்லை அவங்க டோரே அங்கேருந்து போடலையா இல்லை போட்டுட்டு வந்தது ஓப்பன் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலை. போட்டுட்டு வந்தால் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சங்கிலி ஒழுங்காக போடலை அப்படின்னா ஓப்பன் ஆகியிருக்கும். அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். கர்நாடகா தான், பெல்லாரி பக்கமாக. டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதான் ஆஃபீஸு. நம்ம கூட 14 வீல் ஒன்று வந்துச்சுல்ல, அந்த வண்டிக்கு லோடு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன லோடுனா நெல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெல் சீசனு. நெல் ஊர் பக்கம் நல்ல வாடகை தான் போகுது. அதனால தான் நம்ம நெல் ஏற்றுறதுக்கு வந்திருக்கோம். அந்த வண்டி காங்கேயம் போயிருக்கு. நமக்கு இன்னும் லோடு சொல்லலை. காலைல வண்டிங்கெலாம் இருந்துச்சு, போயிடுச்சு. இப்போ நம்ம வண்டி மட்டும்தான் இங்கே இருக்குது. என்ன கண்டிஷன், லோடு எப்போ என்னன்னு தெரியல. ஆனால் ஆஃபீஸ்காரங்களை கேட்டால் லோடு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. அப்படியே மழை வர்ற மாதிரி இருட்டிகிட்ருக்கு, காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிளைமேட் அப்படியே செம்மையாக இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வண்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்பிஜி கேஸ் வண்டி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி அந்த டிரைவரை இந்த வண்டி கம்பெனியில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்புறம் நிறைய சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிரைவருக்குமே நல்ல ரெஸ்பெக்ட்டு எல்லாமே சொன்னாங்க. வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான், ஆனால் டிரைவர் ஆனால் நம்ம தமிழ்நாடு. இந்த வண்டியில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. டிரைவருக்கு நல்ல ரெஸ்பெக்டும். இந்த 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 கேஸ் கம்பெனியே ஃப்ரான்ஸ்காரங்களது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை நான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா இந்த வண்டி 9 மணி நேரம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவலில் இருக்கணும். 9 மணி நேரம் தான் டிரைவர் வண்டி ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அந்த 9 மணி நேரமும் கண்டினியூவாக ஓட்டக்கூடாது. இப்போ 3 மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்கன்னா அடுத்து ஒரு 1/2 ஹவருக்கு வண்டி நிற்கணும், ரெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் திரும்பவும் கண்டினியூ பண்ணணும். ஒரு நாளைக்கு
9 மணி நேரம் கம்பல்சரி ஓட்டணுன்றது கிடையாது. 9 மணி நேரத்துக்கு கம்மியாக கூட ஓட்டலாம். ஆனால் 9 மணி நேரத்துக்கு அதிகமாக ஓட்டவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து ஜிபிஎஸ்ல நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ரெஸ்ட் எடுத்து ஓட்டு, நீ சிங்கிளாக ஓட்டி அது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ரெஸ்ட் எடுத்து ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி வண்டி 24 மணி நேரம் நின்னே ஆகணும். இப்போ இன்னைக்கு வந்து இப்போ காலையில் 10 மணிக்கு வண்டி நிப்பாட்டுறாங்கன்னா, நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் வண்டி கம்பல்சரி நின்றுட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமா. வண்டியை வந்து மூவ் பண்ணவே கூடாதான். அதேமாரி அதான் சொன்னல, டெய்லியுமே வந்து 9 மணி நேரம் தான் வண்டி ட்ராவலில் இருக்கணும். அந்த 9 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா half அன் ஹவர் ரெஸ்ட்டு சொல்கிறாங்க. half அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்து கண்டினியூவாக 9 மணி நேரம் ஓட்டக்கூடாதான். இப்போ காலையில் ஓட்டுறாங்கன்னா நைட்டு 8 மணி அது வரைக்கும் தான் ஓட்டிக்கணும் வண்டியை. அதுக்கு மேலே வந்து வண்டியை வந்து நிப்பாட்டிடுறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலே வந்தோம், இப்போ வரைக்குமே வண்டி இங்கேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்கு. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாக வந்து எப்படி சொல்கிறது, ஃபாரின் கண்ட்ரிஸில் தான் வந்து இந்த மாதிரி வந்து ரூல்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு ஃபாரின் ஃபீல் வருது ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனியாக தான் ஃபாரின் கம்பெனி தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஃபயர் அண்டர்ஸ்மெண்ட் போட்டிருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு என்னென்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வருஷம் 1 இயருக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்கப், பாடி செக்கப் ஃபுல் செக்கப் பண்ணுவாங்களாம். சுகர் இருக்கக்கூடாது. அப்புறம் ஃபுல் செக்கப் ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்துக்கு ஒரு டைம். இப்போ இந்த அண்ணனுக்கு வந்து முடிஞ்சிச்சான், பண்ணணுமா, வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்களே வந்து பண்ணிவிடுவாங்களாம். எந்த கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கவே கூடாதாம். அது மாதிரி வந்து இவங்க ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸு கூட இவங்க துவைக்க வேண்டிய அவசியம் இல்லையா. கழட்டி போட்டு லோடு எடுத்து போகிறாங்க அப்படின்னா கழட்டி போட்டு போனால் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி வச்சுருவாங்களா, வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டா போதுமா ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி உள்ள கம்பெனி உள்ளே போகும்போது ஏகப்பட்ட செக்கப்பு, சரக்கு அடிச்சிடக்கூடாது. அதான் நார்மலாக மற்ற எல்லா கம்பெனியில் எப்படி இருக்குமோ அந்த ரூல்ஸ் எல்லாமே சேம் இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம வந்து டிரைவிங் வந்து எப்படி ஒரு ப்ராப்பராக பண்ணணும், இப்போ 2 கையில் ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணும், அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிச்சி ட்ரைவ் பண்ணணுமா. உள்ளே வந்து கேமரா இருக்குது, எல்லாமும் கேமராவிலே வாட்ச் பண்ணுறாங்க, ஜிபிஎஸ் இருக்குது, அதுலேயுமே வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களாம். வண்டி வந்து இப்போ ஒரு இறக்கத்தில் போகுது அப்படின்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகவே கூடாதா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே போச்சிங்கன்னா வண்டியை வந்து எப்படி சொல்கிறது, அடுத்த ஒரு 10 கிலோமீட்டரில் வேறு யாராவது வண்டியை மாற்றுறதுக்கு, அதாவது வேறு எந்த டிரைவராக வண்டியை மாற்றுறதுக்கு வருவாங்களாம், இல்லை மெமோ கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி சீட் பெல்ட், வண்டியில் சீட்டில் ஏறி உட்காந்தோம், டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு போடணுமா. சீட் பெல்ட் போட்டு தான் வண்டியவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னாங்க. இதில் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ஃப்ரெண்ட்ஸ். மந்த் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000. இதில் வந்து வேலையே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் தான் ஓட்டணும், அதே ரெஸ்ட் எடுத்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அங்கே இருக்கிறவங்க அந்த வண்டி இருக்குது, இதெல்லாம் பங்க் பக்கமாக, அவங்க வந்து ஆடு பில் ஊற்றணுமா, நம்மக்கிட்ட ஓஸ் கேட்குறாங்க, எடுத்துகிட்டு கொடுப்போம். ஊற்றுறது ஓஸ் வாங்கிட்டு போகிறாங்க. இதோ அங்கே நிற்கிதுல்ல அந்த வண்டி. இவங்க வந்து இந்த ரூல்ஸ்லாம் ஏன் அப்படின்னு இவங்கள்ட்ட நான் கேட்டதுக்கு கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட்டுறீங்க, ஏன் வந்து கண்டினியூஸாக 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அப்படி வந்து டிரைவிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்து ஓட்டுங்க. நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஓட்டி அதில் ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000 மந்த்லி சேலரி. இந்த ரூல்ஸ் எல்லாம் இவங்க சொல்கிறத பார்க்க உண்மையாக வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டிரைவரை நான் வந்து சொன்னாங்க காலையில், இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இந்த ரூல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்போ சும்மா நினச்சிக்கிட்டோம். அப்புறம் இந்த அண்ணாவே வந்து எல்லோரும் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ஓகே இப்படிலாம் இருக்கு போல் அப்படின்ட்டு. உண்மையாக வந்து ஃபாரின் கம்பெனி. இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம டிரைவருக்கு அங்கே நல்ல ரெஸ்பெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு டென்ஷன் எதுவுமே கிடையாது. அங்கே லோடு ஏற்றுற இடத்துல போனால் டிரைவருக்கு ரெஸ்ட் எடுக்கிறது தனி ஏரியா, சமைக்கிறதுக்கு தனி ரூமு எல்லாமே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஃபெசிலிட்டி. ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த வண்டி ஓட்டுறது நாங்கள் வந்து ஒரு டிரைவர் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்கிறாங்க. உண்மையாக வந்து வேறு லெவல் கம்பெனி.
நாங்கள் கூட இந்த வண்டி ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் நாங்கள் டீ கடையில் பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் இவங்க சொல்லும் போது நாங்கள் வந்து வண்டியும் ஃபாரின் லெவலில் இருக்கும், ஃபாரின்லாம் எப்படி இருக்கும், வால்வோ பென்ஸ் அந்த மாதிரி அப்படி இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் சரி அங்கே சொல்லிவிட்டு நம்ம போய் அந்த வண்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்தா வண்டி நம்ம லோக்கலில் எப்படி இருக்குமோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். மகேந்திரா வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஜிபிஎஸ் வச்சுருக்காங்க, கேமரா வச்சுருக்காங்க. நம்ம தூக்கம் வரும்போது இந்த நம்ம அதை நமக்கே தெரியும் டல்லாக்கிடுச்சு அப்படின்னு நான் இப்போ தூக்கம் வர கண்டிஷன் நமக்கே தெரியும்ல, அந்த மாதிரினா கூட அந்த கேமராவில் வந்து அவங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குமா. அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணுங்க வண்டி ஓரம் போடுங்க அப்படின்ற மாதிரி. 9 மணி நேரத்துக்கு 9 மணி நேரம் கம்மியாக ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 9 மணி நேரத்துக்கு மேலே தான் வண்டி ஓட்டக்கூடாதான். அப்புறம் வந்து அதான் முன்னாடி சொன்னேன் 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகவே கூடாது, அதுதான் ஃபைனல். அப்படி ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்னா மெமோ கொடுப்பாங்களா, அதுக்கு மேலேனா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களாம். இன்னும் நிறைய சொன்னாங்க, மறந்துடுச்சு. அதனால் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க திரும்ப எந்திரிச்சாங்க, போகிறதுக்குள்ளே எந்திரிச்சாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கேட்போம். ஆனால் கம்பல்சரி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு, இந்த கம்பெனியில் போய் வண்டி ஓட்டுறதுக்கு ஃபயர் என்ஹான்ஸ்மெண்ட் போட்டிருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேலரி 45 ரூபா. ஆனால் அது இன்னும் இருக்குது, மொபைல் ஃபோனை கையில் எடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். டிரைவிங் அப்போ மொபைல் ஃபோன் எடுக்கவே கூடாது. ஒரு எமர்ஜென்சி 2 டைம் 3 டைம் கால் வருதுன்னா கூட வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போய் தான் பேசணுமா, மொபைல் எடுக்கவே கூடாதான் கையில். இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி வண்டிக்கு போகணுன்னு விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் கையில் தொடவே கூடாது, அதுதான். இந்த மாதிரி இந்த ரூல்ஸ்லாம் வேறு ஏதாவது வண்டியில் இருக்கா, இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்க நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் தெரிஞ்சுப்போம் வேறு ஏதாவது வண்டிங்களில் இருக்குதுன்னா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா இங்கே சீதாபுரம் சொல்லிட்டு அது உள்ளேருந்து பெண்ணூர். இதில் வந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 20 கிலோமீட்ரு ரோடே இல்லை. நம்ம இங்கே மட்டும் நைட் அப்புறம் பெல்லாரி வரும்போதும் அதுலேயும் ரோடுமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். கர்நாடகா பொறுத்தளவுக்கு இந்த NH பைபாஸ் மட்டும்தான் ஏதோ நல்லா இருக்குது. மற்றபடி நாங்களும் நிறைய இடத்துல பார்த்துருவோம். ஏன் நம்ம அந்தியூர் பர்கூர் அந்த வழியாக வரல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரோடுமே அப்படியே கரெக்டாக எல்லைக்கோடு. நம்ம தமிழ்நாடுலேருந்து அப்படியே கர்நாடகா ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தமிழ்நாடு வரைக்கும் அப்படியே ரோடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்கும். நம்ம பர்கூர் அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சு கர்நாடகா ஸ்டார்ட் ஆன உடனே ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் கர்நாடகா பொறுத்தளவுக்கு பைபாஸ் மட்டும்தான் ரோடுங்க வந்து நல்லாயிருக்கு. மற்ற எல்லாம் வந்து ரோடு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்களாம் எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. இதுவே நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு நேற்று நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்க அந்த லோக்கலில் ஊருங்களில் கிராமத்தில் இருக்கிற ரோடெல்லாம் இதுவே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா எல்லோரும் இந்நேரம் அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ரோடே போட வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் எப்படி தான் இருக்காங்க. அந்த ரோட்டில் போயிட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது, அந்த 15 கிலோமீட்டர் ஓட்டினது அந்த அளவுக்கு உடம்பு வலி. ரோடே இல்லை ஃபஸ்ட்டு. நம்ம வண்டி ஓட்டினதால தான் அது வீடியோ எடுக்க முடியல. போகும்போது நம்ம ட்ரைவ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு பார்ப்போம். நம்ம இங்கே வந்து லோடு சொல்லி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரே ஒரு கடை தான், மற்ற எந்த கடையுமே கிடையாது. ஆனால் ஊர் சின்ன ஒரு ஒரு 100 வீடு தான் இருக்கும், அந்தளவுக்கு சின்ன ஊர் தான். அங்கே வந்து தான் படுத்து கிடந்தோம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு. அது இப்போ பாருங்க, காலையிலே சாப்பிடல, நேற்று நைட்டு தான் சாப்பிட்டோம், காலையில் சாப்பிடல. இப்போ இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க நம்மளை கொண்டு வந்துட்டு லோடு சொல்லி நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம மதியத்து மேலே தான் நமக்கு லோடே சொன்னாங்க. சரி ஓகே மூட்டைலாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க, வந்தோடனே ஏற்றிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து குடோனில் ஏற்றுறதுன்னு நினச்சோம். அப்புறம் காடு, சரி மூட்டைலாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க ஏற்றிடுவாங்கன்னு நினச்சா மழை மேகமூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. மழை வரும் அதுக்குள்ளே ஏற்றிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க ஏற்றவே இல்லை. நேற்று ஃபுல்லாக வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு 6 மணி இருக்கும், 6 மணி டைமில் வந்து மழை வந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, மழை வந்துச்சு நாளைக்கு ஏற்றுறாங்க. சரி ஓகே அடுத்த நாளாவது காலையில் சீக்கிரம் ஏற்றி விடுவாங்கன்னு பார்த்தா இப்போ டைம் வந்து பாருங்கள் 1 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வரைக்கும் நம்மளை இப்போ தான் இங்கே உள்ளே கொண்டு வந்தாங்க. இதில் வந்து இன்னொரு வழியாக வண்டி சுற்றுது, பில்லு மழை பெஞ்சு பில்லில் அப்படியே வண்டி ஸ்லிப் ஆகுது, ஏற மாட்டேங்குது. இப்போ இதில் ஒரு வழியில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கோம். காலையிலே வந்து இங்கே இப்போ அதுவும் பாருங்கள், இங்கே ஏற்றுறது ஒரு 80 மூட்டை தான், இன்னும் வேறு இடத்துக்கு போகணுமா இங்கே. அதுவும் இவங்க மூட்டைலாம் பிடிச்சி ரெடியாக வச்சுருக்க மாட்டாங்க. வண்டி வந்ததுக்கப்புறம் தான் வண்டியில் தான் கோணிப்பையை போட்டு வந்து மூட்டை பிடிச்சி ஏற்றுவாங்க போல். இன்னுமே இப்போ நம்ம இங்கே உள்ளே வந்து வழியெல்லாம் பார்த்து இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நேரமாக வெளியிலே நின்றுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பண்ணுறலாம் சத்தியமாக அப்படியே நல்லா வாயில் வருது, கேட்க முடியல. லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா அங்கேயே ஒரு கடை இருந்துச்சு, அட்லீஸ்ட் ஏதோ நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ நம்ம பசிக்காக ஏதாவது சாப்பிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே கிடையாது. பெரிய இது மாதிரி காலையிலே வந்து கூப்பிட்டு வந்து 4 மணி நேரம் ஒரு இடத்துல சும்மாவே நின்றுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கூட ஒரு கடை இல்லை. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் சாக்கு வண்டியில் கோணி போய் கொண்டு வந்துச்சு. ஒரு 100 மீட்டர் தான் வண்டி வர்றதுக்கு. இங்கே ஏற்றுற இந்த இடத்துலேருந்து வெளியில் நின்னாலும் ஒரு 100 மீட்டர் தான். அந்த கோணி போய் தூக்கிட்டு வந்து இவங்க நேரம் மூட்டையே பிடிச்சிருக்கலாம். அது இல்லாமல் எப்போயும் வண்டி வரதுக்கு முன்னாடி இங்கே உள்ளே வந்து நின்ட்டாங்க. நம்ம வண்டி வந்ததுக்கப்புறம் மூட்டை பிடிக்கிறதுக்கு ரேட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அவன் 10 ரூபா தருவோன்னு நம்மளை பார்ட்டி, இவங்க லோடு மேனு 12 ரூபா கேட்டுருப்பாங்க, தரமாட்ட சொல்லி போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து இப்போ தான் ரேட் பேசி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக அப்படியே எவனா கிடைச்சானா அப்படி அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மூட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 80 மூட்டை ஏற்றி அடுத்த இடத்துல எங்கே எவ்வளோ ஏற்றுறாங்க தெரியல. நம்ம கூட வந்த 14 வீல் நேற்றே லோடு ஏற்றிட்டு போயிடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் நமக்கு இதான் அமைஞ்சுது. இங்கே பாருங்க, பக்கத்தில் அப்படியே தண்ணி போகுது, ஆறு. போயிட்டு இங்கே எவ்வளோ நேரம் ஆகும் தெரிஞ்சா போய் குளிச்சுட்டு அது வர்றோம். சத்தியமாக சரியான டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கர்நாடகாலாம் நெல் ஏற்ற வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம வண்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், மழை பெய்யலாம் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சா இப்போ ரொம்ப ரிஸ்க்கு, வண்டி எல்லா இடத்துலையும் ஸ்லிப் ஆகுது. மெயின் ரோடு, அதான் இந்த ஊருக்கு அதான் மெயின் ரோடுன்னு வச்சுக்கலாம், அந்த ரோட்லேயே ஸ்லிப் ஆகுது. அதனால் வந்து மழை பெய்கிற டைமில் இங்கே நெல் லோடு ஏற்ற வர நண்பர்கள் வந்து மேக்ஸிமம் ஆஃபீஸ்காரங்க கிட்ட குடோனில் ஏற்றுற மாதிரி லோடு செட் பண்ணிக்கிங்க. காட்டுக்குள்ளே வந்து ஏற்றுற மாதிரிலாம் வந்துடாதீங்க. அது நமக்கும் சிரமம், நம்மளோட வண்டிக்கு ரொம்ப சிரமம். இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. பஞ்சாயத்து எப்போ தான் முடியும்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லோடு ஏற்றுற பக்கத்துலேயே தண்ணி போச்சு, வீடியோவில் காமிச்சிருப்போம். அங்கேயே வந்து அப்படியே குளியல் போட்டாச்சு, குளிச்சு முடிஞ்சாச்சு. லோடு ஏற்றிட்டாங்கன்னு தெரியல, 80 மூட்டை தானே ஏற்றிப்பாங்க. அப்படியே நம்ம போய் கிளம்ப வேண்டியதான் அடுத்த இடத்துக்கு. தண்ணி சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பாறையிலலாம் கல் பாறையெல்லாம் நடக்கும்போது பார்த்து போகணும், வழுக்குது. அங்கே மண் அள்ளிட்டு இந்த தண்ணியில் வராங்க, அந்த பக்கம் போய் மண் அள்ளிட்டு பாருங்க வண்டி, மாட்டு வண்டி. அங்கே ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு வலை போட்டு பாருங்க. இந்த இவ்வளோ தண்ணியில் நான் அங்கே போய் இறங்கினேன், அந்த இடத்துல நம்மளே தள்ளுது. மாட்டு வண்டியை போட்டு எப்படி இழுத்துட்டு வராங்க பாருங்க, மண் வச்சு. அதுவும் இதில் தான் வந்து ஏறும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது வந்து லோடு ஏற்றி முடிய போகுது. லாஸ்ட் அட்டி டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி. தார்பாய் கயிறு அவங்களே போட்டுருவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். தார்பாய் நம்ம தள்ளணுமா என்னன்னு தெரியல, ஆனால் கயிறு அவங்க போட்டுருவாங்களாம். என்னென்னு பார்ப்போம். மொத்தம் நம்ம இப்போ லோடு ஏற்ற வந்து 80 கிலோமீட்டர் வண்டி ஓடிடுச்சு. இடைக்கே வந்து இது வரைக்கும் 3 டைம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் இடம் ஒன்று போடணும். கடுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் வந்தாச்சு. ஆடுபிள் வந்து கம்மியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் சர்வீஸ் ரோட்டில் டிவிஎஸை பார்த்து ஒரு கேன் வாங்கி ஊற்றிட்டு போயிட்டுருக்கோம்.
சரி வாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தொப்பூர் காடு இறங்க போகிறோம். நம்ம ஆளுங்க எங்கெங்கேயோ ஓட்டிட்டு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடைசியில் இங்கே தான் வந்து விபத்து அதிகமாக ஏற்படுது. கியரில் போனாலே, கியரில் பொறுமையாக இறங்கினாலே ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, ஒரு 5 கிலோமீட்டர் அதில் எவ்வளோ டீசல் போனாலும் போனால் போதும், மைலேஜே வராமல் கூட போகட்டும். கியரில் பொறுமையாக இறங்கினாலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எந்த வழியில் காங்கேயம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொப்பூர்லேருந்து அப்படியே ரைட்டு கட் பண்ணி மேட்டூர் பவானி அந்த வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். இது ஷார்ட்கட்டு. இதில் நம்ம பவானி போகிற வரைக்குமே டோல்கேட் கிடையாது. அந்த பக்கம் அங்காண்ட போகிறோம், அதுலேயும் வந்து நமக்கு டோல்கேட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பெருந்துறை காங்கேயம் அதுலேயுமே நமக்கு டோல்கேட் வராது. இதில் செலவு இல்லாமல் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம லோடு இறக்கக்கூடிய மில்லுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிங்கிளாக தான் வந்திருக்கோம். இவங்க வந்து மூட்டையை இறக்கி வைக்கல, கொட்டி அப்படியே வந்து க்ளீன் பண்ணி நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு சரி நம்ம மில்லுக்கு தானே வந்திருக்கோம், அரிசி வாங்கிட்டு போகலாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைண்ணா நம்ம வந்து இங்கே நம்மளது அரிசி கிடையாது, இவங்க வந்து இந்த நெல் வந்து கொட்டி தான் வருங்க, கொட்டி அப்படியே நேராகவே டேரெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி ஸ்டோரேஜில் வச்சுருவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷம் கழிச்சு தான் எடுப்பாங்களாம். அதனால் வந்து நம்மளுக்கு இறக்கி வைக்கல, அப்படியே கொட்டுறாங்க. 2வது அட்டி இறக்கி முடிச்சிட்டாங்க, சரி இறக்கிட்டு இருக்காங்க. நம்மளது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆக்சில். நம்ம நைட்டு பங்கில் நிப்பாட்டியிருந்தோம். பங்கில் நிப்பாட்டி அங்கே படுத்து தூங்கிட்டு காலையிலே 5:30 மணிக்கு தான் எடை போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நைட்டு அங்கே நிப்பாட்டும் போது நம்ம எப்பயுமே வந்து எல்லா டிரைவருமே இது பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டும் பண்ண மாட்டோம். வண்டி நிப்பாட்டினோடனே டயரெல்லாம் செக் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. நம்மளும் அப்படி தான் படுத்தோம். நைட்டு எதுவும் இல்லை. இப்போ இங்கே வர்ற எத்தனை கிலோமீட்டர், ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே ஏதோ வந்து ஆணி ஏதோ ஏறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏறி வந்து காற்று மைல்டாக போகுது. நம்மள்கிட்ட ஸ்டெப்னி வேறு இல்லை. இதோ தண்ணி ஊற்றி செக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸ்டெப்னி வேறு இல்லை, ஸ்டெப்னி பஞ்சரில் இருக்குது. இறக்கிட்டாங்கன்னா ஓனர்ன்ட்டு சொன்னேன், சீக்கிரம் இறக்கிட்டாங்கன்னா அப்படியே வந்துடு, ஏன்னா நம்ம வண்டி வந்து வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வேலை போய் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், மைல்டாக தான் போகுது. ஒன்றரை மணி நேரத்தில் இறக்கிடுவாங்களாம். இறக்கிட்டாங்க அப்படியே சிட்டாக பறந்துடலாம். ஸ்டெப்னி என்ன நம்மளே மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப்னி வந்து காற்று பஞ்சரு. பார்ப்போம். இங்கே வர வழியில் ஒரு மில்லு இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கிடைக்குமா ஹோல்சேலில். இங்கே பாருங்க பாய்லர், நெல் அவிக்கிறது, விறகு கடை போட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களே இங்கே பின்னாடி வந்து கேணியை வச்சுருக்காங்க. இந்த தோட்டம்லாம் அவங்களது தானே. கேணி பாருங்கள் எவ்வளோ ஆழன்ட்டு. கை கால் மூஞ்சிகளும்